பக்கம் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம். எல்லாருக்கும் ரயில்வே துறை, போலீஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி சொல்றோம். இதுவும் கூட பண்ணுங்க. நாம இப்போ மறுபடியும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னாக்கா, இந்த ட்ரெயினை வந்து நீங்க கேஎஸ்ஆர் சிட்டி ஜங்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கணும்ன்றது வலுவான கோரிக்கை ஒன்று. இந்த ஊர்ல வேலை வாய்ப்பு கிடையாதுங்க. மிகப்பெரிய தொழிற்சாலை பிஜிஎம்எல் இருந்தது. ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க வேலை செஞ்சாங்க. அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கானவங்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை. பிஎம்எல் தொழிற்சாலையில் 8000 நிரந்தர தொழிலாளி இருந்தான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால. இன்னைக்கு 1000க்கும் உள்ள ஆயிட்டான் நிரந்தர தொழிலாளி. அது ஒரு பக்கம். அவங்களுடைய போராட்டம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகி போகுது. 26 நாள் மிக வீரம் செறிந்த ஒரு போராட்டம், தர்ணா போராட்டம், ஸ்ட்ரைக் நடத்தினாங்க, பேச்சுவார்த்தைக்கு அழைத்தான். இன்னைக்கும் கூட அவங்களுடைய சர்வீஸ் கிராஜுவேட்டை பத்தி பேச மாட்டேன்றான், வேஜ் ரிவிஷனை பத்தி பேச மாட்டேன்றான். அந்த போராட்டம் நாளைக்கு வர காலத்திலையும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சிஐடி தொழிற்சங்கமும் அவங்களோட உறுதியா நின்று அந்த போராட்டத்துல முன்னிற்குவோம். இந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டு வந்து அதுக்கான தீர்வு கொடுக்கும். வணக்கம், நான் தங்கராஜ், நகரசபை உறுப்பினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கேஜிஎஃப் தாலுகா செயலாளர். இன்னைக்கு நாம் 2-3 நாட்களுக்கு முன்னால் இந்த ட்ரெயினுடைய டைமிங் ஒயிட்ஃபீல்ட்லேருந்து மாற்றிருக்கிறத பார்த்து பல்வேறு கொண்டாட்டங்கள், பல்வேறு தரப்பில் வந்து நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் கூட வருது. சந்தோஷம்தான். இதில் எல்லாருக்குமே வந்து பங்கு இருக்கிறத நாம் வந்து ஏற்றுக்கணும். ஒன்று என்னன்னாக்கா, டிசம்பர் 21 மாண்புமிகு மத்திய அமைச்சர் வந்து இந்த ரயில்வேனுடைய சிறிய ஸ்டேஷன்களெல்லாம் விசிட் பண்ணி போனார். அப்போது இந்த ஊரில் பல தரப்பட்டவங்க வந்து மனு கொடுத்தாங்க. இந்த ஒயிட்ஃபீல்ட்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ட்ரெயின் 66532 அது கேஎஸ்ஆர் சிட்டி ஜங்ஷன்லேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவர் மனுவாயின் போன ஒரு 2-3 நாள்லேயே வந்து என்ன ஆச்சுனாக்கா, ஒயிட்ஃபீல்ட்லேருந்து ஒரு முன்னாடி அந்த ட்ரெயினை மாற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இது உருவானோன்னு என்ன ஆகுதுனாக்கா, கேஜிஎஃப், பங்கார்பேட்டு, மாலூர்லேருந்து ஒயிட்ஃபீல்ட் சுத்தமுத்து அந்த சுற்று வட்டாரங்களில் வேலை செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் விடியகால 4:30 மணி 5 மணிக்கு போய் இங்கேருந்து ஊரை விட்டு போய் அங்கே வேலை செய்ய திரும்பக்கூடியவங்களுக்கு வந்து அந்த ட்ரெயின் 3:55 ட்ரெயின் தான் வந்து ஒயிட்ஃபீல்ட்லேருந்து அவங்களுக்கு ஈஸியாக இருந்தது. இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா, கேஆர்புரம் சிட்டிலேருந்து ஹெச்எல் தொழிலாளிங்க, பிஎம்எல் தொழிலாளிங்க, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு போகக்கூடிய பெங்களூரில் வேலை செய்யக்கூடிய கேஜிஎஃப், பங்கார்பேட்டிலேருந்து போகக்கூடிய பலதரப்பட்ட தொழிலாளிங்க பிருந்தாவன் ட்ரெயினில் ஏறி வந்து பங்கார்பேட்டில் இறங்குவாங்க. அவங்களுக்கு பின்னாடியே அந்த 66532 அந்த ட்ரெயினுடைய வசதி இருந்துச்சு, கேஜிஎஃப் பக்கம் வந்து சேருது. அதை வந்து மாற்றுனதுனால ரொம்ப சொல்லனா துயரங்களை வந்து அந்த தொழிலாளிங்க அனுபவிச்சது நம்ம வந்து கண்கொண்டா பார்த்தோம். அது பார்த்த உடனே என்ன பண்ணேன்னா, மனுக்களை கொடுத்தாங்க. மக்கள் பிரதிநிதிகள் போய் டிஆர்எம்கோ இல்லை மற்றவங்களுக்கோ மனுக்களை கொடுத்தாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா, இது ஒரே தீர்வு, போராட்டன்ற ஒரு வலுவான ஆயுதத்தை எடுத்தா தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவோம்னு சொல்லிட்டு ஜனவரி 20ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து பங்கார்பேட் ஜங்ஷன் முன்னாடி நாம் வந்து அந்த கோரிக்கை எழுப்போம். இந்த ட்ரெயினை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் பெங்களூர் கேஎஸ்ஆர் சிட்டி ஜங்ஷன்லேருந்து ஆரம்பிக்கணும், இல்லை இப்போதைக்கு முடியலனாக்கா நீங்கள் ஒயிட்ஃபீல்ட்லேருந்து அந்த பழைய நேரத்திலே நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்ற வலுவான போராட்டத்தை பண்ணோம். அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் வந்தாருங்க, ஆர்பிஎஃப் அதிகாரிகள்லாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் உறுதுணையாக நின்று இந்த விஷயங்களெல்லாம் மேல் அதிகாரிகளுக்கு சொன்னாங்க. அந்த போராட்டத்துக்கு அடுத்து 2 நாள் 22ஆம் தேதி நினைக்கிறாங்க, அன்னைக்கே வந்து ஒரு ப்ரொபோசல்ல வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டாங்க. இந்த ட்ரெயினுடைய மாற்றம் ஒயிட்ஃபீல்ட்லேருந்து 3:30 மணிக்கு நீங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொபோசல் அனுப்புனாங்க. ப்ரொபோசல் அனுப்பின பிறகு ஹெட் ஆஃபீஸும் அதுக்கு அப்ரூவல் கொடுத்து, டிஆர்எம் அவங்கெல்லாம் கூட அப்ரூவல் கொடுத்து 2ஆம் தேதி பிப்ரவரியிலேருந்து அந்த ட்ரெயின் வந்து 3:30 மணிக்கு ஆரம்பிக்குது. அதனுடைய பிடிடின்னு வாங்க, பேசஞ்சர் ட்ரெயின் டைம்னு சொல்லிட்டு அது இன்னும் கூட என்ன இருக்குதுன்னா 4:16 இருக்குது. ஆனா பிருந்தாவனுடைய பிடிடி பேசஞ்சர் ட்ரெயின் டைம் 4 மணி 18 நிமிஷம் இருக்குது. முன்னாடி இந்த ட்ரெயின் தான் வரணும். ஆனா கிராசிங்க்கு வந்து டேக்கல்ல நிக்க வச்சு அந்த ட்ரெயினை நிக்க வச்சு இப்போ விடுறதுனால அந்த பிருந்தாவன்ல வரக்கூடியவங்களுக்கும் வந்து அது வசதியா இருக்குது. ஒயிட்ஃபீல்ட்ல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு போகக்கூடிய பல்லாயிரம் கணக்கான தொழிலாளிகளுக்கும் அந்த வசதி இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு வெற்றிகரமான விஷயம். அந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. போராட்டம் நாங்க தலைமை தாங்கணுன்றது மட்டும் இல்லை, அதுல பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான தொழிலாளிகள் அவங்க கலந்துக்கிட்ட அந்த போராட்டத்தினுடைய அந்த வெளிப்பாடு தான் இன்னைக்கு அந்த வெற்றி காரணம். இதுக்கு உறுதுணையா மனுக்கள் கொடுத்த எம்பி, எம்எல்ஏக்கள் மற்றவங்க, மற்ற டெய்லி டிராவலர்ஸ் சில பேரெல்லாம் கூட அந்த மனுக்கள் கொடுத்துருந்தோம். அதுவும் அது கூட சேர்ந்து இது வெற்றி அடைஞ்சிருக்குது. ஒண்ணுங்க, இன்னும் பல்வேறு கோரிக்கைங்க தினப்பயணிகளுடைய கோரிக்கை இருக்குது. இன்னைக்கு மாறி குப்பை லைன் இணைப்பு கர்நாடகா பார்டர் வரைக்கும் அது நிறைவாயிருக்குது. அது வந்து அங்க நிறைவு செய்யணும். அது அந்த லைன் இணைப்பு ஆச்சுனாக்கா
இந்த பக்கம் ஜோலார்பேட் செக்ஷன் சதர்ன் ரயில்வே கனெக்ட் ஆகுது, சென்னை கனெக்ட் ஆகுது. இந்த பக்கம் வரக்கூடிய சில ட்ரெயின்களும் வரலாம். இது வந்து இந்த மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்ன்றது ஒண்ணுங்க. பங்கார்பேட்டு மாரிக்குப்பம் இடையே இரட்டை வழிப்பாதை அமைக்கணும். இப்ப ஏன் அவங்க சொல்றாங்கன்னாக்கா, இந்த ட்ரெயினை வந்து ஒயிட்ஃபீல்டு 66532 வந்து ஒயிட்ஃபீல்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் ஏன் சொல்றாங்கன்னாக்கா, அங்க வந்து 4 வழி சாலை பண்ணுகிறாங்க சிட்டில இருந்து ஒயிட்ஃபீல்டு வரைக்கும். அந்த 4 வழி சாலை ஆயிட்ட பிறகு அது ஒரு சபர்பன் கனெக்டிவிட்டி கிடைக்கும், சபர்பன் ரயில் எல்லாம் கிடைக்கும். ஆனா இப்போதைக்கு கண்டோன்மெண்ட்ல இருந்து கூட அவங்க ஆரம்பிக்கலாம், இந்த ட்ரெயினை வந்து ஆரம்பிக்கலாம், இருக்கட்டும். அது வந்து பங்கார்பேட்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணும். சபர்பன் ரயில்வே, இப்ப சென்னையில இருக்கக்கூடிய சபர்பன் ரயில்வே ஏன்னா கிட்டத்தட்ட 80-100 கிலோமீட்டர் போதும். அந்த அளவுக்கு ஒரு சபர்பன் ரயில்வே திட்டம் வந்துச்சுனாக்கா ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளுக்கு வந்து இது வந்து பயனுள்ளதா அமையும். ஏன் அதை சொல்றோம்னாக்கா, இந்த ஊர்ல வேலை வாய்ப்பு கிடையாது. மிகப்பெரிய தொழிற்சாலை பிஜிஎம்எல் இருந்தது, ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க வேலை செஞ்சாங்க. அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கானவங்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை. பிஎம்எல் தொழிற்சாலையில் 8000 நிரந்தர தொழிலாளி இருந்தான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால. இன்னைக்கு 1000க்கும் உள்ள ஆயிட்டான் நிரந்தர தொழிலாளி. அப்பாயின்மெண்ட் சில இன்டர்வியூ ஆன்லைன் இதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தா ஒரு 400 பேர்ல நீங்க அந்த பேருங்களை படிச்சாலே தெரியும், எல்லாம் வட இந்தியர்கள், அதுலயும் குஜராத்திங்க தான் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம வந்து பாக்குறோம். ஏற்கனவே அந்த தொழிலாளி போராடினுக்கிறான், ஹைகோர்ட்டை வந்து பரிந்துரை பண்ணியிருக்கிறான். அங்க வேலை செய்யக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு அவனுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அவனே நிரந்தரம் பண்ணு, அவனுக்கே அந்த வாய்ப்பை கொடு. ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட் என்னன்றான், சேம் ஏஜஸ் ஃபார் சேம் ஒர்க்ன்றான். நிரந்தர தொழிலாளி செய்யக்கூடிய வேலையை தான் இதே கான்ட்ராக்ட் தொழிலாளி செய்யறான். இவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு 3000 கொடுக்கறான், இவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு 700 ரூபாய் கொடுக்கறான். அங்கே வந்து பேரிட்டி இருக்குது. அதுலயும் நம்ம பார்த்தோம், எம்எல்ஏ ஆகட்டும், எம்பிகளாகட்டும், மத்திய அமைச்சர்களாகட்டும் கைவிரித்த ஒரு நிலைமையை பாக்குறோம் நம்ம. அவங்க என்ன சொன்னாங்க, அது வந்து பப்ளிக் செக்டர், அவங்க கிட்ட நம்ம பேச முடியாது. ஐயோ, நீங்க அவங்க சொல்லும் போது குமாரசாமி சொல்றப்ப நீங்க ஏஞ்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனையை சால்வ் ஆயிட்டு இருக்குமே. ஏன் சால்வ் பண்ணிட்டு எழுப்பிடுங்க அவங்கள. ஆமா, இதெல்லாம் எழுத்துப்பூர்வமா அன்னைக்கே கொடுத்தா, ஆமா நாங்க இதை சால்வ் பண்றோம் சொல்லி எழுப்ப வேண்டியது தானே. இல்ல அந்த போராட்டத்துல எம்எல்ஏ எம்பியை வந்து பாராளுமன்றத்துல சட்டசபையிலும் பேச வேண்டியது தானே. தொழிலாளிக்கு பயம், நீங்க போய் சொல்லி ஏமாத்துறீங்கன்ற பயம், அதுக்காக போராட்டத்தை தொடர்தான். இன்னைக்கு அங்கேயே கூட என்ன, அது தொழிலாளிங்க மத்தியில பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்யறாங்க. ஆனா நாங்க வந்து நிச்சயமா அவங்களை நின்று போராடும். இப்ப ரயில்வே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, இந்த விஷயங்கள் ஏன்னா இன்னைக்கு தொழிற்சாலை இல்லாத சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கானவங்க நம்ம இப்ப வேலைக்கு போகக்கூடிய இந்த சூழ்நிலையில வந்து இதே ட்ரெயினை கூட இன்னைக்கு வந்து சிட்டில இருந்து ஆரம்பிக்கிறோன்றது ஒண்ணு, குப்பம் மாரிக்குப்பம் லைன் இணைப்பை வந்து துரிதப்படுத்தணும்ன்றது 2, பங்கார்பேட்டு மாரிக்குப்பம் இடையே இரட்டை வழி பாதை அமைக்கணும். ஏன்னா இந்த பக்கம் 4 வழி பாதை அமைக்கிறோம், இப்போதைக்கு 2 வழி பாதை. நாளைக்கு இங்க 4 வழி பாதை ஆச்சுன்னா ட்ரெயினுக்கு வந்தனும் போயினும் இருக்கும், தொழிலுக்காக போவான் வருவான். நீங்க வேலை கொடுக்கறதுக்கு தயார் கிடையாது. அட்லீஸ்ட் இது மாதிரியான வசதிங்க பண்ணாக்கா இதெல்லாம் ஆகும்ன்றது. இன்னொன்னு என்ன ஆகுதுன்னாக்கா, வந்தே பாரத் ட்ரெயினுக்கு வசதி, சதாப்தி இது போன்ற இதுகளுக்கெல்லாம் ரயில்வே போர்டு நேரடியாக கண்காணிக்கிறான். அவனுக்கு ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆச்சுனாக்கா அங்கிருந்து சென்ட்ரல் மினிஸ்ட்ரிக்கோ ரயில்வே ஹையர் ஆஃபீஸ்க்கோ ஹெட் ஆஃபீஸ்க்கோ போகுது. ஆனா இது மாதிரியான ட்ரெயின்களை கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இதெல்லாம் ஏன்னாக்கா எம்பிஓ எம்எல்ஏவோ இது மாதிரி, அது வந்து கான்ஸ்டியூஷன் கூட இதுல சம்பந்தம் இருக்குது, ஸ்டேட் ஃபேக்டர் இருக்குது, சென்ட்ரல் இதுவா இருக்குது. இது 2ம் கண்காணிக்கலாம், சேஃப்டில இருந்து ரயில்வே டைமிங்ல இருந்து பங்க்சுவாலிட்டில இருந்து இதெல்லாம் கூட இன்னைக்கு இருக்குது. ஆகவே வரக்கூடிய நாட்கள்ல வந்து தினப்பயணிகள் மற்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொடுக்கும். சின்ன விஷயம்னா முக்கியமான விஷயம் தான். டாய்லெட் வசதிங்க சரி கிடையாது, சரியா சுத்தம் பண்றது கிடையாது. இன்னைக்கு ரேக்குங்க எடுத்துங்க. ஒரு பக்கம் கொரோனா டைம்ல இந்த ட்ரெயின் எல்லாம் நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போராடி தான் மறுபடியும் இந்த ட்ரெயின்கள் எல்லாம் ஆரம்பிச்சு. இப்போ இன்னொன்னு என்னன்னாக்கா ரேக்ஸுங்க, இந்த கும்பமேளா உத்தரப்பிரதேஷ்ல பீகார்ல இந்த பகுதியில் வட இந்தியாவில் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரேக்குங்கெல்லாம் குறைச்சிட்டான். இப்போ வாய்ப்புங்க இருக்குது, 16 ரேக்கு கார் இது பண்ணலாம், மெமோ காரு இல்ல 20 ரேக்கு கொண்ட மெமோ கார். இதை அவங்க தினநித்தியம் விட்டாங்கன்னாக்கா அதுக்கான வாய்ப்புங்க நிறைய இருக்குது. இதெல்லாம் சால்வபிள், தீர்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதுல எல்லாம் எம்பி தலையிடணும். எங்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் தொடருன்றது இருந்தாலும் கூட நீங்க வந்து இது நாங்க கொடுத்ததுனால தான் இது சால்வ் ஆச்சுன்றீங்க இல்லையா, இத்தியா சால்வ் பண்ணுங்க. காலையில சொன்னாக்கு போகக்கூடியவங்க, இந்த ட்ரெயின்ல போகக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கான போறான், நின்று கஷ்டப்பட்டு மடி மேல உட்காந்து கஷ்டப்பட்டுன்னு, இதனால வேற பேசஞ்சர்ஸ்க்கும் தொந்தரவு ஆகுது, எல்லாமே தொந்தரவு ஆகக்கூடிய சூழ்நிலையில இதெல்லாம் கூட கண்காணிக்கணும். எங்களுடைய போராட்டம் இது மேல தொடரும். இதுக்கு வந்து ரயில்வே தினப்பயணிகள் வந்து பல்வேறு வேலைக்கு போகக்கூடிய தினப்பயணிகள், சாதாரண வேலையில இருந்து மேல்தட்ட வேலை வரைக்கும் போகக்கூடிய, குறைந்தபட்சம் 10,000 சம்பளம் இருந்து 1 லட்சம் சம்பளம் போகக்கூடிய எல்லாமே தொழிலாளிகளா நம்ம போகும்போது ஒன்றுபட்ட போராட்டம் நம்மளுக்கு வெற்றி நிச்சயமா கொடுக்கும்ன்றது இந்த போராட்டம் ஒரு உதாரணம். நாமெல்லாம் ஒன்றிணைந்து வேற நம்மளுடைய கோரிக்கைகளை கூட நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள்ல போராடி வெற்றி பெறுவோம். உங்க எல்லோருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தெரிவித்தேன்.